two disks having same moment of inertia about their axis. So, disk in சொல்லிட்டாங்க. The moment of inertia of the disk is mr squared by 2. Right? Okay. Same moment of inertia. Thickness is T1 and T2. இதுக்கு என்ன மாறுது? ஃபர்ஸ்ட் உடையது திக்னஸ் T1, செகண்ட் டிஸ்க் உடைய திக்னஸ் T2. அப்ப கட்டாயம் இதுக்கு என்ன மாறி இருக்குன்னா ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் கொடுத்துட்டான். அவன் கேட்டது T1 by T2, given factor R1 by R2 is 1 by 2. ரெண்டு டேட்டா. அப்ப கட்டாயம் மாசு மாறி இருந்திருக்கும். ஏன் மாஸ் மாறுது? அதோடைய ரேடியஸ் வேற, திக்னஸ் வேற. இப்ப கட்டாயம் மாஸ் வேரியா இருக்கு. சரியா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிஸ்க்கும், ஆனா ரெண்டு டிஸ்க் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம். அப்போ டென்சிட்டி இன்டு வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் எல்ன்றதுதான் அதோடைய திக்னஸ். புரியுதா பாருங்க? இந்த டிஸ்க் உடைய லெங்த் தான் எல். ஸோ ஒரு டிஸ்க்ன்றதை நம்ம சிலிண்டராக எடுத்துக்கணும். புரியுதுனா? இதோடைய ரேடியஸ் ஆர். ஃபர்ஸ்ட் ஒயருடைய ரேடியஸ் ஆர், பை ஆர் ஸ்கொயர் எல். L is nothing but T1. This is our first case. Second case, I equal to same moment of inertia, two disks having same moment of inertia about their axis. Same density in the word கொடுத்தோம். Rho into pi R2 squared into T2. ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாமா? ரெண்டு moment of inertia equal rho into pi R1 squared into T1 equal to rho into pi R2 squared into T2. அப்போ pi rho cancel ஆயிடுச்சு. உனக்கு என்ன வேணும்? T1 by T2. இப்போ T1 by T2 வெளியேட்டேன்னா R2 squared by R1 squared. R2 by R1 1 by 2. அப்போ இது R2 by R1 புரிஞ்சு படிக்கணும். அப்போ 2 by 1 the whole square. Answer is 4:1 is the answer. Oh, something went wrong. Wait. So, this is mass into R1 squared by 2. This is R2 squared by 2. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோம். Again. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம். அப்போ ரோ பை ரெண்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ T1 into R1 squared R1 to the power of 4 equal to T2 into R2 to the power of 4. இப்போ T1 by T2 நீ வெளியே எடுத்தேன்னா R2 power of 4 by R1 to the power of 4. R2 is nothing but 2 is to 1. 2 to the power of 4 by 1 to the power of 4, which is 2 into 2 into 2 into 2. That's 4 to 16 is to 1 is the answer. புரிஞ்சு போட முடியுதா? In series RL circuit, voltage of a battery is 10 volt. என்ன இருக்கு? R and L to a battery of 10 volt. இது 10 வோல்ட்ன்றது ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. டிசி தான் இது, பேட்டரி, டிசி பேட்டரி. The resistance of the circuit is 10 ohm and inductance is 10 millihenry into the power of -3 Henry. Find energy stored in the inductor. When the current reaches 1 by E times I0. இப்போ கரண்ட் இந்த சைக்கிள் இதான். நமக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த இண்டக்டர் இஸ் ஆஃப் LI ஸ்கொயர். சரி, ஐ வேல்யூ கொடுத்தாச்சு. ஐ இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம்? I is equal to I0 by E.
I0ன்றது இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆன கரண்ட், மேக்ஸிமம் கரண்ட். I0 இஸ் ஈக்குவல் டு V பை இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஷன். ஏன் சார் இண்டக்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஏன் இண்டக்டன்ஸை எடுக்கல? இது பியோர் டிசில இண்டக்டன்ஸ் வோல்ட் ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ். அப்போ V வந்து 10 வோல்ட் பை I0 R வந்து 10 ஓம். அப்ப I0 is nothing but 1 ampere. அப்ப I will be 1 by E. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் half into L எவ்வளவு? 10 to the power of 10 into 10 to the power of minus 3 is 10 to the power of minus 2. I is 1 by E the whole square. 1 by E the whole square is 1 by E square. இந்த இடத்துல தான் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அவசியம். E வேல்யூ என்ன? Exponential e to the power of 1 is 2.71. அப்போ E squared is ஸ்கொயர் பண்ணா 7.29. அப்போ பேலன்ஸ். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதான். திஸ் வேல்யூ இஸ் 1 by 2 into 7.29. இது மேலே 10 to the power of minus 2 இருக்கு. இதை நீ கால்குலேட் பண்ணேன்னா 10 to the power of minus 2 into 0.067. இதை நம்ம கால்குலேட் பண்ணா எனர்ஜி கிடைச்சிருச்சு, which is 0.07. so 0.67 நீ எடுத்தேன்னா 10 to the power of minus 3, இந்த minus 3 தான் மில்லி ஜூலா மாறிச்சு. 0.67 மில்லி ஜூல். இன்னொரு தடவை இந்த சம சொல்றேன். இதுல ரொம்ப கிளியரா கொடுத்தாங்க. பேட்டரி அப்படின்னாலே டிசி சர்க்யூட். அப்போ இது ஒரு டிசி. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இண்டக்டன்ஸ் இருக்கு. வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, இண்டக்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஐ வேல்யூ வந்து பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்ல பை இன்னு கொடுத்துட்டாங்க. எனர்ஜி ஸ்டோருக்கு ஆஃப் LI0. ஐ வேல்யூ பீக் வேல்யூ பை இ. பீக் வேல்யூ என்ன? V by R. ஏன் பீக் வேல்யூ V by R? இதுல இண்டக்டர் இஸ் நாட் ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ் இன் டிசி சர்க்யூட். அப்போ இது 1 ஆம்பியர். அப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். I0 இருக்கிறதுல 1 ஆம்பியர் பை E. E வேல்யூ அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 by E the whole square. 1 by E square. E வேல்யூ 2.71, E squared 7.29. இதை கால்குலேட் பண்ணா டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர் இந்த டிசி சர்க்யூட் கொடுத்தாச்சு. In a potentiometer, null point for two resistance R1 and R2 is at 40 centimeter as shown. Some of the questions which are there in our syllabus also comes in the JEE அதே சிலபஸ் தான். இந்த கொஸ்டின்லாம் சிலபஸ்ல இல்ல, ட்ரா ஆனா கேட்டிருக்காங்க. அதே போல டாப்ளர் எஃபெக்ட்லயும் கூட ஒரு கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. எனிவே நம்ம போட்டுருவோம். ஸோ இதோடைய லெங்க் L1, இதோடைய லெங்க் L2 and 40 centimeter and R2 at 40 centimeter. Okay, if 16 ohm is connected in parallel to R2, R2க்கு parallel ஒரு 16 ohm connect பண்ணா, then null point is L1 equal to L2 equal to 50 centimeter. இது ரெண்டாவது பார்ட். அப்போ R1 R2 எப்படி இருக்கும்? ஒரு லாஜிக்கா எடுத்தா ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். R1 by R2 என்னவா இருந்திருக்கணும் இந்த கொஸ்டின் படி? L1 40 L2 60 தானே. உனக்கு ஃபார்முலா தெரியும். R1 by R2 பொட்டன்ஷியோமீட்டர் ஃபார்முலா L1 by L2 பேலன்சிங் லென்ஸ். L1 by L2 என்ன? 40 by 60, 2 by 3. அப்ப R1 2 R2 3 அந்த ரேஷியோல இருக்கணும். அதே தான் R1 R2 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணல. இங்க ஒரு இப்ப என்ன கேட்டிருக்கு? தென் R1 and R2 வேல்யூ தான். R1 R2 இந்த ரேஷியோ தான் இருந்திருக்க முடியும். அப்போ இந்த ஆப்ஷன்ல இந்த ரேஷியோல எது இருக்கோ அதான கரெக்டான ஆன்சரா இருந்திருக்க முடியும். இல்லைன்னா நம்ம இது ஒர்க் அவுட் பண்ணணும். ஆக்சுவலி எப்படி இது பேரலா எவ்வளவு ஓம் இருந்துச்சா? 16 ஓம் இருந்துச்சா? அப்ப ஃபார்முலா என்ன வரும்? R1 by இது பேரலல்னா என்ன வரும்? R1 R2 16 R2 divided by
16 plus R2 is equal to 1. ஒண்ணு நீங்க 2 50-50 இருக்கும்ன்றான். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணிடலாம்னா R1 R2 ஒரு ரிலேஷன் கொண்டாந்துடலாம் மறுபடியும். சரியா? இப்போ R1 வேல்யூ நமக்கு தெரியும். R1 இருக்க இடத்துல நீ என்ன போடலாம் சொல்லு? R1 equal to 2/3 R2 போட்டுடலாமா? அப்ப R1 இருக்க இடத்துல 2/3 R2 divided by 16 R2 into 16 plus R2. அப்ப இந்த R2 cancel ஆயிடுச்சு. Equal to 1. Balance என்ன இருக்கு? 32 plus 2R2 equal to 3 into 16. Correct தானா? 2 into 3 into 16 48. அப்ப 2R1 equal to 48 minus 32. என்ன வருது? 48 minus 32 is 16. அப்ப R1 will be equal to 8 ohm. R1 8 இருந்தா R2 என்னவா இருந்திருக்கணும்? இந்த ரேஷியோ வரணும். R2 should be 3 times R1. அதானே இருக்க முடியும். அப்போ இதுல ஆன்சர் பார்த்தேன்னா R1 8 ohmனா இதுல R1 8 ohmே இல்ல 8 ohm. அடுத்து R2 என்னவா இருந்திருக்கும் சொல்லு? R2 will be equal to இந்த ஸ்டெப்ல போடுறது. R2 will be equal to 3 times R1 by 2. என்ன வரணும்? 3 into R1 எவ்வளவுப்பா? R1 is 8 by 2. சரிதானா? 12 R2. அப்போ R1 by R2 உனக்கு ரேஷியோ கரெக்டா வருதான்னு பாரு. 8 by 12 8 by 12 which is equal to 2/3 ohm வந்துடலாம். சரி, இப்போ அந்த ஆன்சர் இல்ல. இந்த ரேஷியோ பார்த்துக்கடா. R1 16 by இதுல 16 வச்சுக்கிட்டேன்னா R2 நம்ம போட்டு கரெக்டானப்பா 8. அப்போ R2 16 இருந்தா R1 என்னவா இருந்திருக்கணும்? R1 will be equal to 2/3 R2 தானே? 2/3 16. அப்ப என்ன வரணும்? அது 32/3 32/3 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு தான். அடுத்தது R1 16 இருந்தா R2 என்னவா இருந்திருக்கணும்? R2 will be equal to 3R1 by 2. போடு. 3 into 16 by 2 8 24. அப்போ இந்த ஆப்ஷனும் ராங் தான். எல்லா ஆப்ஷனுமே ஐ திங்க் நாட் கிவிங் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆன்சர்ஸ் ஆர் நாட் கரெக்ட். இப்படி சொல்லலாம். 2/3 R1 வருதான்னு பார்த்தேன்னா R2 இதை 8ன்னு வச்சிருந்தேன்னா இது கரெக்டா? இது 8ன்னு வை, இது 16/3 கரெக்ட் ஆகும். போட்டு பார்ப்போமா? R2 8 இருந்தா R1 will be equal to 2/3 R2 8. So 16/3 கரெக்ட். அப்போ இந்த ஆப்ஷன் ஒண்ணுதான் பாசிபிலிட்டி இருக்கு. இது 8 இருந்திருக்கணும். அதனால இந்த ஆப்ஷன் எல்லாமே ராங் தான். இந்த ஆப்ஷன்ல இந்த ரிலேஷனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த சம ப்ரொசீட் பண்ணவே தேவையில்லை. இது 2 times இருந்தா இது 3 times. அப்போ R1 வேல்யூவை 3/2 மல்டிப்ளை பண்ணா R2 வரணும். அதான ரிலேஷன். அது மாதிரி ஒன்றும் வரல. அதனால எந்த ஆப்ஷனுமே இந்த ஆன்சர்ல கரெக்ட் இல்லை. இந்த given situation force at center on 1 kg mass is F1. Okay. In the given situation, force at the center on 1 kg mass, 1 kg mass வச்சிருக்கிறோம். அது வந்து F1.
Okay. In the net force is F1. Therefore, now 4m and 3m are interchange. The force F2 will be. F1 by F2 is 2 by alpha. Alpha calculate பண்ண சொல்லிருக்கேன். அப்ப F1ன்றது இந்த சிச்சுவேஷன்ல நெட் ஃபோர்ஸ். இப்ப F2ன்றது இந்த 4ஐயும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து F2. F1 by F2 2 by alpha போட்டு ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கிறான். முதல்ல F1 என்னன்னு பார்ப்போம். இதுல 4m. இப்போ நீ எப்படி யோசிக்கணும்னா இந்த இடத்துல இது ஒரு மாசா, இது ஒரு மாஸ். அப்போ இது அட்ராக்ஷன். இப்படி ஆர் இதை இது அட்ராக்ட் பண்ற மாதிரி எடுத்துக்க 4m. அப்ப இது வந்து 4 times ஸ்மால் எஃப்னு வச்சுக்கலாம் 4f. இந்த சைடு என்னவா இருந்திருக்கும் 3 times f. இப்பதான் நீ யோசிக்கணும் இது என்ன பண்ணியிருக்கும் 2f. இந்த சைடு என்னவா இருந்திருக்கு f. அப்ப மொத்தத்துல what is the direction of the net force? அடுத்த கொஸ்டின் இப்பதான் நம்ம கிராக் பண்றோம். அடுத்த கொஸ்டின் இந்த பாயிண்ட்ல நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிட்டு 4f greater than 2f. அப்ப நெட் ஃபோர்ஸ் will be 2f. இந்த சைடு 3f minus f. இந்த சைடு என்ன வந்திருக்கணும் 2f. இந்த நெட் ஃபோர்ஸ் தான் F1. அப்போ இந்த சைடுல ஒரு 2f, இந்த சைடுல 2f. அந்த நெட் ஃபோர்ஸ் தான் F1. F1 கால்குலேட் பண்ணிடுவோமா? அப்ப F1 will be equal to இது ரூட் ஆஃப் பைத்தா கிராஸ் ரூட். ரெண்டு கேடல் இருக்காங்க 90 டிகிரியா தானே இருந்திருக்கணும். இது ஒரு ஸ்கொயர் தானே. அப்போ இது 2f ஸ்கொயர் பிளஸ் 2f ஸ்கொயர் அடுத்த 2pq cos 90 0 ஆச்சு. அப்ப F1 will be equal to 4f squared அப்போ ரூட் ஆஃப் 4f squared plus 4f squared. கரெக்ட் தானடா? 8f squared. இது F1. ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி. F1 is nothing but 4f squared minus 4f. அடுத்த ஸ்டெப் போதும். நெக்ஸ்ட் F2 கண்டுபிடிப்போமா? F1 கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே F2 இதே போல சொல்லு. இந்த 3யும் 4யும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே டயக்ராம் மறுபடியும் போடுறேன். இந்த இடத்துல 3m, இந்த இடத்துல 4m. இதுல மாற்றம் இல்ல m 2m. அதே 1 kg. இப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும் சொல்லு. This will be attracted this side with 3m. இங்க 4m. இதுல 2m 2f. இது 3f, இது 4f, இது 2f, இது f. நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் 3f minus 2f. net force will be F. In the side 4f minus f, in the side 3f. Are you able to follow? இதே resultant force போடு. ரெண்டு கேடல் இருக்காங்க 90 டிகிரி. அப்ப F2 is the resultant force which is equal to root of f squared plus 3f the whole squared. சரிதானா? 9f squared, which is nothing but correct தானே? f squared plus 3f squared. அப்போ root of 10f squared. இப்ப என்ன சொல்லிட்டா F1 by F2 calculate பண்ணு. F1 by F2 is nothing but root 8f squared divided by root 10f squared. வந்து f squared cancel பண்ணிடலாம்.
which is equal to 2 by root alpha. Squaring both sides போட்டுருவோமாடா? அப்ப நம்ம continuation இங்க எழுதுறேன். அப்போ f1 by f2 will be equal to, இது ரெண்டு தான் நம்ம squaring both sides போடுறோம். அப்போ ஆல்பா தான் நமக்கு வேணும். இதை விட்டு f1 by f2 பத்திக்கோ, இதை மட்டும் ஸ்கொயர் பண்ண 8 by 10 equal to 4 by alpha. Alpha will be equal to the 2 times upper 10 by 2, which is 5. Answer is 5. நான் C எடுத்துட்டேன். Surface tension is force per unit length. Force ml t to the power of minus 2 by L. அப்போ m to the power of 1, L to the power of 0, t to the power of minus 2 எதுன்னு பாரு. m to the power, L to the power of 0, t to the power of minus 2. அப்போ surface tension m, t to the, அப்போ D is corresponding to S. D is correct na? Force per unit length correct. But D is corresponding to S na, இது ரெண்டுல ஒன்னாதான் ஆன்சரா இருந்திருக்கணும். அடுத்தது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன? F is equal to kx. K equal to F by x தான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன். F வந்து ml t to the power of minus 2. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஒன்று தான் by L. அப்போ m to the power of 1 t to the power of option force per unit length. இது force per unit length தான் surface tension. அப்போ C இது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு அதே மாதிரி. ஓகே, அப்போ டியும் அப்ப இதான் ஆன்சரா இருந்திருக்க முடியும். ஏ. ஸோ ஏ ஷுட் பி த ஆன்சர். எனிவே நம்ம மற்ற ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ இது m t to the power of minus 2. அப்போ C and D வந்து S. C and D. ஓகே. ஏ என்ன? தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி எந்த ஃபார்முலால எடுப்பேன்? எனர்ஜி by time equal to K into area into difference in temperature by del x. கரெக்டானா? இதுல K வெளியே எடுத்தேன்னா Q into del x by del T into area. இது T மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். இதுல இருந்து நீ எடுத்தேன்னா the dimensional formula for A is இந்த term கரெக்டா வரும். A. அப்போ A is R. B. Boltzmann constant எந்த ஃபார்முலால எடுப்பேன்? Kinetic energy of a molecule equal to 3 by 2 kT. அப்போ K உடைய டைமென்ஷன் வந்து kinetic energy by temperature. எனர்ஜிக்கு என்னடா? m L square t to the power of minus 2 by T. Temperature இது கெல்வின். K to the power of minus 1 போடலாம். அப்போ K to the power of minus 1 இது எங்க வருதுன்னு பாரு. which is P. அப்போ Boltzmann constant is B is nothing but T. அப்போ ஏதான் கரெக்ட் ஆப்ஷன். உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒன்று ரெண்டை வச்சே நீ செலக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கான். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உடைய டைமென்ஷனும் சர்ஃபேஸ் டென்ஷன் உடைய டைமென்ஷனும் சேம். அப்போ ரெண்டுக்கும் ஒன்னா இருக்கிறது எஸ் தான். அதனால அந்த ஆப்ஷன் தான். சிம்பிள் பெண்டுலம் with bob mass m charge q is in equilibrium in the presence of horizontal electric field E, then the tension of the thread. கவனிக்கணும். ஏய், பெண்டுலம் ரெஸ்ட்ல இருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நீ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணேன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருந்திருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்
புஷ் த மாஸ் இங்க ஷிஃப்ட் பண்ணிருச்சு. அந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் புஷ் பண்ணிருச்சு. இப்ப என்ன கேட்டிருக்குன்னா இந்த இடத்துல டென்ஷன் என்ன? லோவஸ்ட் பாயிண்ட்ல டென்ஷன் ஈக்குவல் டு mg. அதுல மாற்றம் இல்ல. இதுல யோசி, இது ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதோடைய சார்ஜ் q eq. இது அந்த பாபுடைய வெயிட் mg. Now we know that இது தீட்டா, இது டர்ன் பண்ண ஆங்கிள். அப்ப இதை காம்பனண்டா பிரிக்க போறோம். அப்போ இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட். அதான் டி உடைய காம்பனன்ட். அப்போ இதுவும் இந்த இந்த காம்பனன்ட் டி காஸ் தீட்டா ஈக்குவல். அப்ப இது எம்ஜிக்கு ஈக்குவல் தானே. இது ஈக்யூ, ஈக்லிபிரியத்துல இதுவும் ஈக்யூக்கு ஈக்குவல் தானே. ஆக்சுவலா எம்ஜி எதுக்கு ஈக்குவல்னா டி காஸ் தீட்டான்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இங்க என்ன யூஸ் பண்ணியிருப்ப? டி சைன் தீட்டான்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்ப. ஈக்குவல் டு ஈக்யூ. ஆனா அவன் கேட்டது டி கேட்டிருக்காங்க. சோ ஆங்கிள் தீட்டா. அப்போ இதை எம்ஜின்னு வச்சுக்கலாம், இதை ஈக்யூன்னு வச்சுக்கலாம். டி வில் பி ஈக்குவல் டு ரிசல்டன்ட் இஸ் ரூட் ஆஃப், ரெண்டு கிணறு இருக்காங்க 90 டிகிரி தானே, ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர்ட் ஜி ஸ்கொயர்ட் பிளஸ் இ ஸ்கொயர்ட் q ஸ்கொயர்ட் into 2pq cos 90 0 ஆகும். இது ஆன்சர். நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா இந்த இடத்துல t sin theta equal to eq தான். t sin theta equal to eq. t cos theta is equal mg. அப்போ இது நம்ம நார்மலா போடுறதுதான். tan theta equal to eq by mg தான் நம்ம நார்மலா போடுற சம். இது அந்த ஸ்டெப்ல அவன் போகவே இல்லை. what is the tension value தான் கேட்டிருக்காங்க. சரியா? இது ஆன்சர். அடுத்து போலாமா? டிடெக்டர் D moves from A to B. இது சோர்ஸ், இது டிடெக்டர் A to B and observe frequency difference of 100 Hz. என்ன? frequency difference தான் 10 Hz. 10 Hz. Source is emitting a frequency f naught. இது emit பண்ண frequency f naught. The speed of the detector, அப்ப velocity of the observer நம்ம சொல்லுவோம், அதான் detector is 35 times less than the speed of sound. That means velocity of sound by 35. புரிஞ்சுக்கணும். speed of sound is 35 times the velocity ன்னு சொல்லியிருந்தானா 35 v போடுவேன். இது times less the velocity of sound. இதான் velocity of the observer. அதான் detector. இப்போ ரெண்டு frequency இதுல இருக்கு. ஒன்னு இதை நீ டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 120 மீட்டர், 90 மீட்டர், 160 மீட்டர். இந்த டயக்ராம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது 160 மீட்டர், இது 90 மீட்டர், இது 120 மீட்டர். இப்போ பைத்தாகரஸ் ரூலை வச்சு இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹைபாட்னியூஸ் போட்டேன் 120 ஸ்கொயர் பிளஸ் 160 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா திஸ் வேல்யூ வில் பி 150 மீட்டர் வந்துடும். அதே போல இந்த சைட் போட்டேனே இது 200 மீட்டர் வந்துடும். இதுதான் சோர்ஸ். இப்போ இத எப்படி நம்ம போடலாம்னா, இத தீட்டா 1 வச்சுக்க, இத தீட்டா 2. cos theta 1 எடு. What is cos theta 1? Adjacent side by hypotenuse 160 by 150. Cos theta 1, which is 0.8. Cos theta 2 என்ன? இந்த ஆங்கிள் 90 by 200, which is equal to 0.6. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். எது மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் போது, இந்த மூவ்மெண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸா,
இந்த மூமெண்டா இந்த சோர்ஸ் எங்க போகுது அது மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் அந்த சைடு போனா மூவிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஃபார்முலா μ1 வச்சுக்கலாம் μ1 ஈக்குவல் டு f0 f1 வச்சுக்க போனா ஃப்ரீக்வன்சினே வேர்டை வச்சுக்கலாம் அப்போ f1 will be equal to f0 into v plus vo towards pona source is moving towards observer plus by source is under rest. அடுத்தது ரெண்டாவது கேஸ் இது இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கு அது f2 ன்னு வச்சுக்கலாம் f0 into இதை கூட v minus vo by v moving source is moving towards the observer is moving away yes இது source is இது observer is moving towards the source plus வரும் observer is moving away from the source வந்து மைனஸ் வரும் இந்த டிஃபரன்ஸ் தான் இங்க 10 ஹெர்ட்ஸ் அப்போ this will be greater f1 minus f2 which is equal to இதுல காமனா வெளியேடு பார்ப்போம் f0 காமன் f1 ல இத 1 plus vo by v ன்னு எழுதலாமா minus 1 plus vo by v ஏய் இதுல மைனஸ் போடுறப்போ 1 minus vo by v வந்துரும் -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு இதுல இந்த டேர்ம்ல ஒரு சின்ன கரெக்ஷன் ரெண்டுலயுமே இது cos θ1 இது cos θ2 இந்த ஃபார்முலால என்ன வரும் vo இந்த இடத்துல cos θ1 வரும் இந்த இடத்துல cos θ2 அப்போ இது 10 equal to f0 into vo is v by v is common இன்னும் சொல்ல போனா vo by v காமன் எடுத்தேன்னா cos θ1 plus cos θ2 வந்துடும் இந்த ஸ்டெப் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் -1 இது பிளஸ் ஆயிரும் vo cos θ1 by v vo cos θ2 by 2 ரெண்டு ஆட் ஆகும் vo by v காமன் எடுத்து இப்ப எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும் எப்போவை வெளியே எடுக்கணும் எல்லா டேட்டா என்ன 10 equal to fo vo என்ன கொடுத்திருக்காங்க v by 35 v by 35 into cos θ1 வேல்யூ வந்து 0.8 cos θ2 வேல்யூ வந்து 0.6 அப்போ by v வருதுல இந்த வேல்யூ v இந்த v கேன்சல் ஆயிடும் உனக்கு வேண்டியது fo தான் இப்ப fo வெளியீடு என்ன வருதுன்னு பாரு 10 into 35 divided by 1.4 இத போட்டேன்னா 250 ஹெர்ட்ஸ் கரெக்ட் ஆகும் ஆக்சுவலா இந்த சிலபஸ் நமக்கு இல்ல இந்த வருஷத்துல இல்ல ஆக்சுவலா டாப்லர் எஃபெக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க டிஸ்க் m1 equal to 5 kg r1 equal to 10 cm அப்ப இது வந்து 5 kg r1 வந்து 10 cm disk m2 10 kg radius is 50 cm or arranged as shown in figure find the moment of inertia about an axis நல்லா கவனிச்சுக்கோ about an axis passing through the common tangent and parallel to the plane of the disk இந்த ரெண்டு டிஸ்க்கு இது parallel இருக்கு அப்போ நமக்கு இங்க moment of inertia வேணும் முதல்ல moment of inertia about the tangent கண்டுபிடிச்சாகும் sorry about the diameter அதே போல இந்த சைடும் moment of inertia of the diameter இது போட்டா அப்புறம் parallel axis theorem போட்டு இந்த distance is r1 அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் முத diameter கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா என்ன இது ஒரு சிலிண்டர் சாரி டிஸ்க் what is the moment of inertia at the center m r squared by 2 இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரெண்டு டயாமீட்டர் ஆட் பண்ணா ஈக்குவலா இருக்குமா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படி
இது moment of inertia of the diameter, இது ஒரு moment of inertia of the diameter. 2 times moment of inertia of the diameter will be equal to moment of inertia about center, mr squared by 2. புரிஞ்சு போடுறியான்னு பாரு. அப்போ moment of inertia of the diameter will be mr squared by 4. சரி, அப்போ first diskனால ஏற்பட்ட moment of inertia at the center is mr squared by 2. அப்போ இதனால ஏற்பட்ட net moment of inertia equal to first disk மட்டும் போடுறேன், parallel axis theorem apply பண்றேன். Moment of inertia about the diameter is mr squared by m1 r1, small r1 போட்டிருக்காங்க, m1 r1 squared by 4 plus parallel axis theorem, mass into square of distance, இதோடைய mass m1 and r1 squared. இது first diskனால ஏற்பட்ட moment of inertia. இது moment of inertia due to second disk பாரு, அதே ஃபார்முலா தான், m2 r2 squared by 4 plus m2 r2 squared. புரியுதா? ரெண்டு டிஸ்க். முதல்ல moment of inertia about the diameter கண்டுபிடிக்கிறேன். parallel axis theorத்தை வச்சு parallel axis theorem, moment of inertia about an axis parallel will be moment of inertia plus mass into square of distance போடுவோம் அந்த ஃபார்முலா. அதே போல இதுக்கு அவ்வளவு எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. I will be equal to m1 5 kg r1 எல்லாம் மீட்டர்ல கொடுத்தனால into 10 to the power of minus 2, 10 into 10 to the power of minus 2 the whole square. இதான் ஆன்சர், r square. அப்போ 10 to the power of minus 1 the whole square is 10 to the power of minus 2, 10 to the power of minus 2 by 4 plus m1 என்ன, அதே மாஸ் தான் 5 kg, r2 squared அதே தான் 10 to the power of minus 2 by 4. Is it correct? நம்ம போட்டது ரைட் தானே? இல்ல 4 வரும். mr squared 10 to the power of minus 2 plus m2 is nothing but 10 kg, r2 is 50 centimeter, 50 into 10 to the power of minus 2, which is 5 into 10 to the power of minus 1. அப்போ இது by 4 into 25 into 10 to the power of minus 2 plus 10 into 25 into 10 to the power of minus 2. So இது நம்ம ரெண்டை சால்வ் பண்ணணும். எல்லாத்துலயுமே 10 to the power of minus 2 இருக்கு. இப்போ 10 to the power of minus 2 காமனா வெளியே எடுத்துட்டோம். 5 by 4 plus 5 plus 5 by 2 plus 10 into 25 to 50. Yes. அப்போ 5 by 2 இதெல்லாம் நீ சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வரணும். ஸோ இது வேணா டிவைட் பை 100 போடலாம், 1 by 100ல வரும். இதை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 5 by 4 இது 255 plus 5 by 4 plus 5 by 2, ரெண்டை மட்டும் 8ன்னு எடுத்துக்கோ, 10 plus 20, அப்போ 255 plus 30 by 8. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 8 into 225, 255 by 30 போடுங்க, by 100 போட்டலாம். அப்போ இந்த ஸ்டெப்பை போடு, 8 into 255 plus 30 by 8. ஸோ இந்த கால்குலேட் பண்ண 3.18. இதே ரேஷியோ 51 by 16 is 3.18. ஸோ the answer is இது ஆன்சர். இதை இன்னும் வேற மெத்தட்லையும் சிம்பிளிஃபை பண்ணலாம்.
நம்ம இந்த டேர்ம் 100 டிவைட் பண்ணி கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது 5/400 5/100 அது மாதிரி வச்சும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம். எது சிம்பிள் மெத்தடோ அதை போடுங்க. In adiabatic process, temperature reduces to 1/4 of T. Original temperature T. Reduce ஆனது final temperature 1/4 T. Volume increases to 8 times the original volume. Find adiabatic constant. Adiabatic constant என்றது gamma. Ratio of specific capacity தான் adiabatic constant. இப்போ வால்யூமோ டெம்பரேச்சரோ வேரியபிளா இருந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணும். டிவி டு த பவர் ஆஃப் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். டிவி வேரியபிள், ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் T1 V1 to the power of gamma -1 equal to T2 V2 to the power of gamma -2. சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இதை T-னே வச்சுக்கோ, இதை V-னே வச்சுக்க. gamma -1. T2 இருக்க இடத்துல நம்ம என்ன போட போறோம்? T/4. V இருக்கிற இடத்துல 8V. அப்போ 8V to the power of gamma -1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த டி கேன்சல் ஆச்சு. சரியா? அப்போ V இங்க இருக்க வியுமே கேன்சல் ஆயிரும். அப்போ 4 is equal to 8V/V to the power of gamma -1. வியும் கேன்சல் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 8ன்றது 2³ தான் இந்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எழுதுறேன்னு இங்க எழுதுறேன். இதை 2² எழுதலாமா? 4 2². இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2³ to the power of gamma -1 is 2³ to the power of gamma -1 is 2 to the power of 3 gamma -3 equal to 2 to the power of 2. அப்ப கிளியர் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பவர் ஈக்குவலா தான் இருந்திருக்கணும். 2 will be equal to 3 gamma -3. அப்ப 3 gamma equal to 5. அப்ப gamma will be equal to 5/3. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 6 charges totally, 4 plus Q and 2 minus Q are present at the circle of on the different positionல charges இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த ஆரிஜின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கவனி, பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ, இது 4 பிளஸ் கியூ ஆயிடுச்சு. -Q. இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். உனக்கு தெரியும், இஃப் யூ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் அ பாயிண்ட், கீப் அ டெஸ்ட் சார்ஜ். இங்க ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பி, இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சேன்னா நல்லா கவனிக்கணும். இதை அட்ராக்ட் பண்ணும், இது ரிப்பல் ஆயிரும். அப்போ -Q + Q இருக்க இடம் மட்டும் என்ன ஆகும்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will become 2E ன்னு சொல்லலாம். ஏன் 2E? இது இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிருக்கு. +Q ரிப்பல், +Q டெஸ்ட் சார்ஜ் அண்ட் -Q will attract. அப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன்ல மட்டும்தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2E இருக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். +Q கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷன்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4ல 2 நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ். அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்தா என்ன வரும் பாரு. இது ரெண்டு தான் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இப்படி ஒரு 2E, இப்படி ஒரு 2E. ரெண்டு கீழே இருக்க ஆங்கிள் எவ்வளவு? 30 + 30 60 டிகிரி. டவுட் இருந்தா கீழே. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதுல பாசிட்டிவ் ரிப்பல், அதான் E.
இது ஒன்று இ. இப்போ 2e ஒரே டைரக்ஷன், இந்த 2e ஒரே டைரக்ஷன். அப்போ முதல் இ என்னன்றது முதல் கண்டுபிடிச்சிடலாம். இ வந்து KQ by இந்த டிஸ்டன்ஸ்ல ஆர்னு வச்சுக்க, ஆர் ஸ்கொயர் இ. இப்போ நம்ம ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் தானே போயிருக்கும். This will be the resultant electric field. Resultant electric field ER னு வச்சுக்கலாமா, root of 2E the whole square plus 2E the whole square plus 2 into 2E into 2E cos 60. Cos 60. அல்லனா 2E எதுக்கு ஈக்குவல்? 2E is nothing but 2KQ by R square னு வச்சுக்கலாமா? 2KQ by R square. அப்போ what is cos 60? 1/2. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதோ 2E squared, இதோ 2E squared, இதோ 2E squared. எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா 3 2E the whole square வந்துருமாடா, ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ இது 3 into இல்லை 1 தானே, 1 + 1 + 1 1/2. அடுத்த ஸ்டெப் which is equal to இதை ரூட்ல இருந்து எடுத்தா √3 2E. அப்போ √3 into 2E வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 into KQ by R square. ஓகே, √3 சாரி √3 இது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். வாட் இஸ் K? 1/4 எப்சிலான் நாட். நோ. அப்போ இது அப்படியே ரிசல்டன்ட் எழுது, √3 into 2 into Q by 4 எப்சிலான் நாட் R squared. ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா √3 into Q divided by 2 pi epsilon naught into R squared is the resultant electric field. இது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -i. இப்படி இருந்தா +i, இது -i. So the answer is option 3. 3 is the correct answer. An alpha particle with kinetic energy 7.9 million electron volt is projected towards a stationary target nucleus 79. Find the distance of closest approach. Some is the alpha particle. It go and hit on a element whose atomic number is 79. ஒரு particular distance போறப்பதான் distant of closest approachல it will return. அதான் R0 கேட்டிருக்கு. உனக்கு தெரியும் distant of closest approachல kinetic energy of alpha particle will be potential energy of alpha and the nucleus. Kinetic energy of alpha particle கொடுத்தாச்சு, அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். Ke alpha particle. Potential energy formula, electrostatic potential energy Q1 Q2 by KQ னே வச்சுக்கலாம். KQ1 Q2 by R0. இந்த R0 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ K into Q1 வந்து 2E. ஏன் 2E? ஆல்பா பார்ட்டிகளோட சார்ஜ் 2 டைப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு இது ZE 79 into E by R0. R0 வெளியே எடுத்துடலாமா? R0 is equal to K வந்து 9 into 10 to the power of 9. 1/4 epsilon naught. 2 into 79 into E into E square by kinetic energy 7.9 million 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட்ட ஜூலா மாத்திரக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒரு E கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஒரு E மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணேன்னா ஆன்சர் கரெக்டா வந்துச்சு. விச் இஸ் இது
7.9 ஈஸியா தான் கொடுத்துருக்கான் பாரு. 79 இங்க ஒரு 79 இருக்கு. அப்ப இதால கால்குலேட் பண்ண 10 வந்துருமா? 7.9 10. அப்ப 10 to the power of 6 நியூமரேட்டர் வந்துருமா? 10 to the power of 6 நியூமரேட்டர் வந்துச்சுன்னா 10 to the power of 3, அப்போ பேலன்ஸ் 10 to the power of 4. அப்போ 2 into 9 18 into 1.6 into 10 to the power of minus 19 into 10 to the power of plus 4. அப்போ distance of closest approach is இதுதான் 1.6 into 18 2.88 இருக்குமா பாரு. ஸோ இது 28.8 into 10 to the power of minus 15, which is 2.88 into 10 to the power of minus 14 meter. Idan distance of closest approach. A planet A is having density rho, radius r, has escape velocity 10 km per second. Find the escape velocity of another planet B whose density and radius are 10% of that of planet A. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Hey, escape velocity க்கு என்ன ஃபார்முலா? root of 2gr. உனக்கு மாஸ் வரணும்னா இதே ஃபார்முலா root of 2gr squared by, so gm is equal to gr squared போடுவோம்ல, அப்போ gm by r squared. gm equal to gr squared போட்டேன்னா இது வந்துரும். gm equal to gr squared போடு, ஒரு r cancel ஆகி இதே ஸ்டெப் வந்துரும். ரைட், இதான் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் பிளானட் ஏன்னு வச்சுக்கலாமா? இத ஏ பிளானட்டுடைய வேல்யூ 10 km/s. இப்போ செகண்ட் பிளானட்டுடைய எஸ்கேப் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, escape velocity of the B planet will be root of 2 into g into என்ன கொடுத்துருக்காங்க? ஓ, டென்ஸ் டேர்ம்ல கொடுத்ததுனால முதல் ஏவே இன்னும் மறுபடியும் எழுதி, பிகாஸ் இட்ஸ் given in density term. இப்போ விஏவே மறுபடியும் எழுதுறேன். வேல்யூ என்ன எழுதிடலாம்? 10 km/s. 2 into g into mass எப்படி எழுதலாம்? density into volume எழுதலாமடா. 4/3 pi r cube by r squared. But density of the 10 is A planet is இதுல r squared r cancel r cube, root of 2g rho, இந்த 3 மட்டும் வரும். ஓகே, 8 4 into 2 into 4 8/3. ஓகே, pi r. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. இதுதான் density of the first planet and the escape velocity. இப்போ B planet எடுக்கிறோம். B planet will be root of, இந்த 8/3 மாறாது, GU மாறாது. ஆனா new density is 10% of the original density. அப்போ new density will be 10/100 of rho எழுதிடலாமா? which is nothing but rho by 10. புரியுதா பாருங்க. New density is rho by 10 into pi into r cube by 4/3 pi r cube by r. இது r தான், சாரி, gm by r தான். gm is equal to gr squared by r. இது r தான். அப்ப பேலன்ஸ் நியூமரேட்டர்ல என்ன வந்துடும்? ஒரு r மட்டும் கேன்சல் ஆனா r ஸ்கொயர்ட் வந்துடும். ரைட், இப்போ u ரேடியஸ் என்ன ஆயிரும் சொல்லு? ஒரிஜினல் ரேடியஸ் அதேதான், 10/100 ஆஃப் ஒரிஜினல் ரேடியஸ். அப்போ r/10 போட்டலாமா? இது r ஸ்கொயர்ட், இது r/10 ஹோல் ஸ்கொயர் போட்டா r ஸ்கொயர்ட் பை 100. டவுட் இருந்தா பாரு. இப்போ BB ஈக்குவல் டு இதெல்லாம் சேர்ந்து
இதெல்லாம் சேர்ந்து என்ன வந்துடும் 10. இதெல்லாம் சேர்ந்து இந்த டேர்மே 10 தானே, which is equal to 10 kilometer per second by பேலன்ஸ் என்ன இருக்கு, ரூட்டுக்குள்ள 10 into 10 to the power of 2. இந்த 10 to the power of 2 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தேன்னா ஒரு 10 root 10. Answer is 1 by root 10 kilometer per second is the answer. 1 by root 10 is the kilometer per second is the answer. The conducting rod of mass M, the rod உடைய mass M, length L, is moving on in an infinite pair of conducting rails as shown in figure. The conducting rails are connected to a resistance R at the end. The motion is in vertical plane and horizontal magnetic field in the region B. The uniform magnetic field apply பண்ணிருக்கோம் perpendicular to the plane. Find the terminal speed of the rod. வீன்ற velocity ராட் வந்துட்டு இருக்கு, அதான் அந்த ராடுடைய velocity கட்டி. இப்ப நம்ம weight of the rod கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் gravitational force act on the rod, which offers a constant velocity force. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்போ ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்ளை பண்ணோம்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிறப்போ, ஆர் இந்த இடத்துல ஃபோர்ஸ்ன்றதை விட என்ன வெலாசிட்டி கேட்டதுனால பவர் டவுன்வர்ட் பவரும் பவர் அப்வர்டோ equal. Upward power is due to the current induced. Hey, EMF induced என்ன கண்டு ஃபார்முலா, இந்த கரண்ட் கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆன ஃபார்முலா V L V. புரிஞ்சுக்கணும், it is coming down the pull with the velocity V velocity. அப்ப கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, E by R தானே கண்ணு. அப்போ VLV by R. கரண்ட்ல இருந்து பவர் ஃபார்முலா பவர் அப்வர்ட்ஸ் தான் I squared R. பவர் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபார்முலா. அப்ப என்ன ஆயிரும், V squared L squared V squared by R squared into R. கேன்சல் ஆயிருல, ஒரு R கேன்சல் ஆயிரும்ல. ஏய், இது ஸ்கொயர் பண்ணு, V squared L squared by R squared. இந்த R ஆல் மல்டிப்ளை பண்ண ஒரு R கேன்சல் ஆயிடுச்சு. இது upward power, let it be 1. அப்ப downward power is due to gravitational force. அப்போ power down is equal to F dot V formula mg into V terminal velocity. Equation 2. ரெண்டு ஈக்குவேட் பண்ணி V கண்டுபிடிச்ச வேண்டியதான். ஈக்குவேட் 1 and 2. அப்ப 1 into V ஈக்குவேட் பண்ணா அப்போ V squared L squared V squared by R equal to mgV. ஒரு V கேன்சல் ஆயிடுச்சு, V வெளியே எடுத்துரு, அதான் நமக்கான ஆன்சர். V equal to mgR by V squared L squared. என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாரு, that is the answer. mgR by V squared L squared. கரெக்ட் தானா? C. Third of mgR by V squared L squared is the correct answer. போட்டலாமா? A ray parallel to x-axis, the principal axis of the curved surface. So a ray going parallel to the principal axis, the x coordinate where x cuts x-axis in meter is, the radius of curvature is 50 centimeter. இந்த டயக்ராம் வச்சுதான் இது என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ரே, இது ஒரு மீடியம்,
இதோட refractive index 1.5. It is clear. என்னன்னா refraction of light through a refracting surface. அப்போ இந்த இடத்துல பட்டு லைட்டு பெண்ட் ஆகி இங்க ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல ஒரு இமேஜை ஃபார்ம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வேர் த ரே கட்ஸ் அட் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டோம். This is called V. Refraction of light through refracting surface formula. Mu, இதை 2 வச்சுக்கலாம், இதை 1 வச்சுக்கலாம். Mu 2 by V. V அதான் நம்ம கால்குலேட் பண்றோம். Minus mu 1 by U equal to mu 2 minus mu 1 by R. The formula ஞாபகம் இருக்கா? Refraction of light through refracting surface. Single refracting surface. இதுல இருந்து தான் அந்த biconvex lens உடைய focal length calculate பண்ற formula, அதான் பவர் formula. சரி, mu 2 is nothing but 1.5 by V minus இது free space தான். இதை பத்தி மென்ஷன் பண்ணலைனாலும் it is air medium. ஏன்னா இதை செகண்ட் மீடியமா எடுத்ததுனால 1 by infinity. Yeah, the ray is coming parallel வந்தாலே u is infinity. அப்போ 1.5 minus 1 is 0.5 by 50 centimeter மீட்டரா மாத்து. 0.5 ஆயிருமா? 50 into 10 to the power of minus 2 centimeter மீட்டரா மாத்திச்சோம். அவ்வளவுதான். உனக்கு வேண்டியது v தான். இது 1 by infinity is 0. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 1.5 v equal to 0.5 0.5 1 ஆயிருமாடா? மேல இருக்க 0.5 0.5 கேன்சல் ஆயிடுச்சு. v will be equal to 1.5 meter is the answer. நம்ம படிச்ச விஷயம்தான், நாலேஜபிளா பார்த்துக்க. இந்த டயக்ராம்ல இருந்தா ரொம்ப கிளாரிட்டி இல்லை, ஆனா அந்த டயக்ராம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். A sinusoidal electromagnetic wave is given by 20 sine 2 by 300x minus 10 to the power of 60. Propagating in non-magnetic material. ஒரு முக்கியமான term. Magnetic material, non-magnetic material, its relative permeability is 1. Non-magnetic material. The dielectric constant எப்சிலான் ஆர் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கொடுத்தாங்க. E0 இருக்கு நம்மகிட்ட. ஜெனரல் ஃபார்முலா E0 sin 2 pi x by lambda minus 2 pi t by t. கம்பேர் பண்ணி நம்ம தேவையான டேட்டா எடுத்துக்கலாம். E0 கொடுத்தாச்சு. E0 is given as கம்பேர் பண்ணு. E0 கம்பேர் பண்ண எவ்வளவு? 20 volt per meter. சரிதானே? அடுத்தது இப்ப நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது எப்சிலான் ஆருக்கும் B0க்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, இப்போ இந்த ரிலேஷனை கொண்டு வா. எப்சிலான் ஆர் E0, இது k. k is nothing but 2 pi by lambda. Velocity of the wave is k by omega. நல்லா கவனிச்சுட்டே வா. அப்போ 2 pi by lambda என்ன? 2 by 300. கம்பேர் பண்ணு. 2 pi by lambda தான் 2 by 300.
which is nothing but k, which is 1 by 150. அதே போல ஒமேகா வெளியீடு இதான் ஒமேகா. 2 pi by t is nothing but omega, which is equal to 10 to the power of plus 6. ரெண்டு டேட்டா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணு. ஒமேகா கால்குலேட் பண்ணிட்டோம் 10 to the power of 6. k கால்குலேட் பண்ணோம். what is k called? angular wave number. 2 pi by lambda, which is 2 by 300, 1 by 50. அப்போ velocity of the wave க்கு k by omega, k is 1 by 150 by 10 to the power of 6. அப்போ நம்ம velocity கண்டுபிடிச்சாச்சு, which is v is nothing but 150 நம்ம 1 by which is nothing but 10 to the power of 6 or 10 to the power of 7 கொண்டாதலாம். அப்போ or 1 by 1.5 கொண்டாதேனா 10 to the power of omega 10 to the power of 6 k by m, v equal to k by omega. என்ன தப்பு பண்ணிட்டோம் பாரு. v equal to ஒமேகா பை k. இதான் தப்பு பண்ணியிருக்கோம். மறுபடியும் போடுறேன் இந்த இடத்துல. இந்த டேட்டா நம்ம பண்ண தப்பு. ஃபார்முலா நம்ம தரவாகணும். ஒமேகா கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப c equal to omega by k. அப்போ omega is 10 to the power of 6. k is 1 by 150. 150 மேல போச்சுன்னா 1.5 into 10 to the power of 8 meter per second. 10 to the power of 2 அங்க எடுத்துட்டு போயிட்டோம். இதான் அந்த வேவ் உடைய velocity of light. அடுத்த ஸ்டெப் போறோம். refractive index formula velocity of light in air by velocity of light in medium. இப்போ இது velocity of light in medium. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது ஒரு மீடியத்துடைய velocity. அப்போ velocity of light in air உனக்கு தெரியும் 3 into 10 to the power of 8. அப்போ velocity of light in medium இப்போ கொடுத்துருக்கோம் 1.5 into 10. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மீடியம் இருக்கு அந்த மெட்டீரியல் மீடியம். அப்போ which is nothing but 2. refractive index of the material கேட்டாச்சு, கிடைச்சிருச்சு. ஆனா உனக்கு வேண்டியது எப்சிலான் ஆர். உனக்கு velocity of the light in மீடியத்துக்கு ஃபார்முலா 1 by mu epsilon, which is nothing but 1 by mu naught mu r. ஞாபகம் இருக்கா? epsilon naught epsilon r, which is the velocity of light. இதுக்கு அடுத்த ஸ்டெப். அப்போ v equal to 1 by mu naught root mu naught வந்து velocity of light in air. அப்போ velocity of light in air by root of mu r epsilon r. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். velocity of the light in medium 1.5. அதான் refractive index-னே போட்டுடலாமே. அதான் நம்ம refractive index டைரக்டா எடுத்துடலாம் ரூட் 2. அப்போ velocity of light in air by velocity of light in medium is refractive index. அது போடாமலையும் கூட போட்டுடலாம். அப்போ root of mu r epsilon r equal to refractive index, which is nothing but 2. உனக்கு வேண்டியது epsilon r. அப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போடு. mu r into epsilon r equal to 4. இந்த இடத்துல முக்கியமான ஸ்டெப். இது என்ன மீடியம்? நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1. அப்ப ஃபார்முலா will become epsilon r will be equal to 4. 4 is the answer. இன்னொரு தடவை இந்த சம் ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன், கவனிச்சுக்க. இந்த சம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், ஆனா கொஞ்சம் புரிஞ்சு செய்ய வேண்டிய ஒரு சம். A sinusoidal electromagnetic wave is given. இது E naught sin இத வேல்யூ கொடுத்தாச்சு. இது 2 pi t 2 pi x by lambda, இது 2 pi t by t. ப்ராக்ரெசிவ் வேவ் ஈக்குவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார். இது ஜெனரல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்றோம். இதுல இருந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் உடைய வெலாசிட்டி வேணும். ஏன் வேணும் வெலாசிட்டி? வெலாசிட்டி
தெரிஞ்சாதான் அந்த மீடியத்துடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு நமக்கு வேண்டியது எப்சிலான் ஆர். இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்கான், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஏன் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னாலே அது இட்ஸ் பெர்மியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதான் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னாலே மியூ ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்தது E0 மட்டும்தான் எடுத்தோம், ஆக்சுவலா தேவையில்லை. கே கால்குலேட் பண்றோம். கேன்றது 2π/λ. ஏன் கால்குலேட் பண்றோம்? கே வெலாசிட்டி ஆஃப் லைட் அங்க வேண்டியது, வெலாசிட்டி ஆஃப் த வேவ் வேணும். அப்ப சி வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் ஈக்குவல் டு ω/k. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஒமேகா கம்பேர் பண்ணி எடுத்துட்டோம். இது கே வேல்யூ வந்து 1/150, ஒமேகா 10⁶, 10⁶/150 போட்டேன்னா அந்த மீடியத்துல அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் உடைய வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு மீடியம், நாட் ஃப்ரீ ஸ்பேஸ். சரி, அடுத்தது வருவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட நேரா கால்குலேட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் ஈக்குவல் டு 1/μr எப்சிலான் ஆர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். what is 1/μ0 epsilon naught, which is nothing but velocity of light in air. எல்லா டேட்டா இருக்கு. velocity of light in air, velocity of the light in medium தெரியும். அதான் மியூ. அதான் நம்ம வச்சுக்கிட்டோம். மியூ வச்சு இந்த இடத்துல போடுறதுனால அப்போ velocity of light in air by velocity of light in medium is μr epsilon r, which is equal to squaring both sides போட்டோம். epsilon r equal to 4. என்ன μr is 1. அது கிளியரா கொடுத்தான். It's a non-magnetic material. Combination of lenses are arranged in case 1 and case 2 as shown in figure. இங்க ஒரு convex lens இருக்கு, அதோட focal length 5 cm. அடுத்தது ஒரு concave lens இருக்கு, அதோட focal length 4 cm. இதுல object is at U கொடுத்திருக்கு. அதே போல இங்க ரெண்டு காம்பினேஷன், ஆனா separated at certain distance 1 cm ஒரு term கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம m1/m2 தான் கண்டுபிடிக்கணும். m1ன்றது ஃபர்ஸ்ட் லென்ஸ் உடைய மேக்னிஃபிகேஷன் m1. இந்த செகண்ட் காம்பினேஷனுடைய லென்ஸ் காம்பினேஷனுடைய மேக்னிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் m1 கண்டுபிடிப்போம். அப்போ m1 ஈக்குவல் டு அதுல மேக்னிடியூட் காட்டி v/u நேரா நம்ம எடுத்துடலாம். v வேல்யூ u வேல்யூ நமக்கு கிளியரா u வேல்யூ தெரிஞ்சிருச்சு. u இஸ் 10. நம்ம -10 போடணுன்றது நெசசரி இல்லை, ஏன்னா மேக்னிடியூட் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் m1/m2 தான். சரி, 10 u கண்டுபிடிச்சிருவோமா? சரி, v கண்டுபிடிச்சிருவோமா? இது u, v வேணும். ஆனா இதோட கம்பைன் ஃபோக்கல் லெங்த் என்ன? எப்படி கம்பைன் ஃபோக்கல் லெங்த் எடுக்கலாம்? 1 combined focal length will be 1/f1 plus 1/f2. எத்தனை? 1/f1 is 5 cm. இது மைனஸ். ஏன் மைனஸ்? கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் -1/4. சரிதானா? இது -1/4. அப்போ 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 4 -5. அப்போ -1/10 சொல்லி -1/20. அப்போ focal length of the combination is -20 cm. நல்ல கவனமா கவனிக்கணும். இப்ப நமக்கு v கண்டுபிடிச்சாகணும். இட்ஸ் a combination. அப்ப லென்ஸ்னாலே 1/f is equal to 1/v minus 1/u. அப்போ -1/20 equal to நம்ம v தான் கண்டுபிடிக்கணும். 1/v மைனஸ் இது மைனஸ் இருக்கனால u is மைனஸ், மறந்துடக்கூடாது. -10 plus 1/10. அப்போ 1/v equal to -1/20 minus 1/10. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா we can take 20, which is -1 -2. கரெக்டானா? 2 times. அப்போ answer become -3/20. கரெக்டா நம்ம போட்டது பாரு. இது மைனஸ், இது மைனஸ், இந்த சைடு வந்து பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ 1/v equal to
minus 3 by 20 or v equal to minus 20 by 3. இப்போ நம்ம aim வந்து we wanted to find out M1. அப்ப M1 எதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். V by U. V வந்து magnitude of V போடுவோம் 20 by 3 போடுவோமா. இப்போ இந்த இடத்துல 20 by 3 போடு. அப்போ ஆன்சர் so 1 by 6 என்ன இது 2 times 2 into 3 6 1 by 6 M1. அப்போ M1 calculate பண்ணிட்டோம். 2 by இது ஓஹோ மேல தானே 2 வரணும். சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். U is 10 அதுல மாற்றம் இல்ல. V is 20 by 3. ஓ 2 by 3 is that. மேல தானே 2 வரும். அப்போ M1 is 2 by 3. Let it be 1. இப்ப அதே போல இது உடைய M2 கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் ஃபார் திஸ் காம்பினேஷன். இதே போல இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாங். ஏன் இது எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். U தெரிஞ்சிச்சு. அப்ப செகண்ட் லென்ஸ் M2 equal to V by U. V தெரியாத ஆனா U வந்து அதே 10 சென்டிமீட்டர். இப்ப F நான் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் காம்பினேஷன் போட போறேன். எப்படி இதோடைய காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறது? இத நம்ம FA போடாம V கால்குலேட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் லென்ஸ் கவனிக்க U is minus 10. இங்க ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் லென்ஸ். அப்போ 1 by F is equal to இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் நான் வச்சுக்கிட்டேன் which is equal to 1 by V minus 1 by U. தனியா போற அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி 1 by F நமக்கு தெரியும். ஓஹோ அதான் கொடுத்துட்டானே 5 சென்டிமீட்டர். 1 by 5 சென்டிமீட்டர். உனக்கு தெரியணும் கான்வெக்ஸ் லென்ஸை ஃபோக்கல் லெங்த் பிளஸ்ல எழுதணும். பிளஸ் 1 by V தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 by 10. அப்போ 1 by V equal to 1 by 5 minus 1 by 10 ஆடா. ஸோ இது 10ன்னு வச்சுட்டேன்னா 2 minus 1. அப்போ 1 by 10. அப்போ V is nothing but 10 சென்டிமீட்டர். என்ன அர்த்தம்? இங்க நம்ம போடாம கூட இதை செஞ்சிருக்கலாம். ஏன் ஃபோக்கல் லெங்த் 5 சென்டிமீட்டர்டா. இது 2Fல வச்சிருக்க. அப்ப அடுத்த சைடு 2F தானே கிடைச்சிருக்கும். அடுத்த ஸ்டெப். சோ நல்ல இப்பதான் செகண்ட் பார்ட்டுக்கு வர்றோம். இங்க U என்ன? செகண்ட் பார்ட்ல U என்ன? யாராவது சொல்லு. யோஸ் சொல்லு. U is nothing but இது எங்க ஃபார்ம் ஆகுது? இங்க இருந்து 10 சென்டிமீட்டர். ஆனா ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்க? 1 சென்டிமீட்டர். அப்ப இதுதான் செகண்ட் கேஸ்க்கு U. இப்ப U is 9 சென்டிமீட்டரா மாறிச்சா? மைனஸா பிளஸ் பார்த்தேன்னா பிளஸ். சோ செகண்ட் லென்ஸுக்கு U 9 சென்டிமீட்டர். F 4 சென்டிமீட்டர். அதே போல V கால்குலேட் பண்ண வேண்டியதான். அப்போ அதே ஃபார்முலா தான். 1 by F is equal to F2 வச்சுக்கலாம். 1 by V minus 1 by U. இது கான்கேவ் லென்ஸ்னா மைனஸ் ஃபோக்கல் மைனஸ் போடணும். 1 by 4 equal to 1 by V. நீதான் கண்டுபிடிக்கணும். U அதே சைட்ல இருக்கனால நீ என்ன பண்ண வேண்டாம், பிளஸ்ஸே போட்டா போதும். மைனஸ் 1 by 4. இப்போ V கால்குலேட் பண்ணணும். இப்போ 1 by V equal to minus 1 by 4 plus 1 by 4. என்ன தப்பு நடக்குது? இது 1 by 9 இல்ல. V வந்து U வந்து 9 ஆச்சு. இதுல தப்பு பண்ணியிருக்கோம். U is 9. அப்போ minus 1 by 4 plus 1 by 9 36
minus 9 plus 4, which is minus 5 by 36. தலைகீழா போடு. V will be equal to 36 by 5. அப்ப மேக்னிஃபிகேஷன் மறுபடியும் வர்றோம். M2 இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? 36 by 5. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? V பாரா 36 divided by 5. அப்போ M2 வந்து 3.6 by 5. அடுத்த ஸ்டெப் போயிருவோம். போட்டது இடத்துல தான் 36 by 5 V by U. U எவ்வளவு வச்சிருக்கோம்? by 5. ஓஹோ, இந்த இடத்துல என்னன்னா U is இந்த day 9 தான் வைக்கணும். நம்ம இங்க 10 வச்சதுதான் தப்பு. U வந்து 9 தானே. இந்த இடத்துல பண்ணி விட்டுருவோம். So M1 by M2 is 5 by 6. Match the column 1 with correct numerical value of energy or heat of column 2 or is universal gas constant. இந்த டேர்ம்ல வந்தாலே இது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் தான். இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, அப்ப காலம் 2 வந்து இன்டர்னல் எனர்ஜி. நம்ம ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन, 1 mole of monoatomic gas undergoes polytropic process with a rise in temperature 320 K. அழகா கொடுத்தாங்க டெல்யூ கேட்டு. क्वेश्चन புரியுதா? அப்போ இந்த வேர்டே அது இன்டர்னல் எனர்ஜி தான். internal energy formula mu into CV into R into dt. Okay, monoatomic gas க்கு CV equal to 3 by 2 R. அப்போ internal energy will be 1 into 3 by 2 R into rising temperature 320. அப்போ கால்குலேட் பண்ணேன்னா 1, so 12 6, 3 into 160, 480 R is internal energy. அப்போ first option A corresponding to R. ரெண்டாவது போலாம். Find heat supplied, அதேதான் எனர்ஜி தான், ஹீட் எனர்ஜி சப்ளை 2 moles. ரெண்டாவது கேஸ்க்கு mu is given as 2 moles of gas having heat capacity. அவனே கொடுத்தான் CV 5 by 2 R and del T கொடுத்தாச்சு, which is 130 K. அப்போ energy equal to mu into CV into rise in temperature. Mu is 2, CV is 5 by 2 R, rise in temperature is 130, which is 2 to cancel ஆச்சு, 5 into 130, 650 R. இதுதான் டெல்யூ.
அப்போ C is nothing but P. அடுத்தது find del u. மூணாவது case 2 முடிஞ்சது. case 3. find del u அதேதான். 1 mole u equal to 1 mole. Diatomic gas என்று சொல்லிட்டாங்க. What is diatomic gas? Cv equal to diatomic gas na 5/2R. Correct தானே? Monatomic gas na 3/2R. Diat 5/2R. Rise in temperature is given as 230. Okay, அதே தான் போடு. அப்போ del u will be equal to mu Cv dt. mu வந்து 1 mole. Cv வந்து 5/2R. Rising temperature 230. அப்போ கால்குலேட் பண்ணு. 5 into 230 இல்லைன்னா இதை டிவைட் பண்ணிட்டு கூட போட்டுடலாம். 1 1 5 5 into 115 போடுக்கண்ணே. அதான் del u. So 5 5s are 25, 2 5 1s are 5 plus 2 7 5 575 R. இந்த ஆப்ஷன் இல்லை. ஆனாலும் ஸோ இந்த ஆப்ஷன் 800 R கொடுத்துருங்க. ஆக்சுவலா என்னதான் வரணும்? அது 575 R தான் வரணும். எனிவே மற்ற ரெண்டும் மேட்ச் ஆனதுனா தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். AR C. ஓஹோ, பில செகண்ட் பி தானே. பி 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 அண்ட் CQ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. இது ஐ திங்க் இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஐ திங்க் நான் பார்த்த 320 போட்டா கரெக்ட் ஆகும். எனிவே இதான் ஆன்சர். இது 575 R தான் வரும். Fluid exert pressure on the surface of a solid in contact with it. Statement 1 is correct. இது கரெக்ட். Fluid exert pressure. நமக்கு தெரியும் ஒரு கண்டெய்னர் base is a solid. அது ஒரு pressure exert பண்ணும். The excess of potential energy of a molecule at the surface of liquid leads to yes, liquid surface la molecule இருந்தாலே the potential energy is maximum. We have taken, there is a work done against the potential energy. அது என்னவா தான் இருக்கு? surface tension of the molecule தான் இருக்கு. statement 2 correct தான். ஆனால் there is no relation between statement 1 and statement 2. Nala, both true, but statement 2 is not correct explanation of statement 1. That is answer. Foreign object revolving around a planet of mass m and r0 at a distance, radius r0, at a distance r from the center of the planet. அப்போ ஒரு planet இருக்கு, இதோடைய mass m, இதோடைய radius r, ஒரு ஆப்ஜெக்ட் ரிவால்வ் ஆகும். அதான் இங்க சொல்றாங்க. அது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஸ்மால் ஆர் என்ற டிஸ்டன்ஸ். ஓகே, if the area velocity is, இங்க ஒரு புது டேர்ம். இந்த வேர்டு எங்க வந்துச்சுன்னா ஏரியா வெலாசிட்டி கெப்லர் செகண்ட் லால வரும். ஏரியா ஆஃப் த பிளானட் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஏரியா பை டைம் தான் ஏரியா வெலாசிட்டி. அப்போ ஏரியா பை டைம் for the first case, அது A dash னு வச்சுக்கிறேன், which is 10 kilometer squared by second. Okay, now the density of the planet increase by 10% and radius of the planet increased by 10%, then find the area velocity of the same orbit. அப்போ P ஒரு பிளானட் எடுத்துட்டோம், அதுடைய ஏரியா டேஷ் பை டைம். இப்போ ஏரியா பை டைம் இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு பிளானட் ஸ்வீப் அவுட் ஆச்சு. ஏரியா ஃபார்முலா ஆஃப் இன்டு இதை வேணா லெங்த், இது லெங்த் இன்டு ஆர். இந்த ஃபார்முலாவை
ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான் இது லெங்த். இப்போ நம்ம இதுதான் ஏரியா பை டைம். இது ஸ்வீப் பண்ண டைம். இது ஏரியா பை டைம். இதை ஏ டேஷ் நம்ம வச்சிருக்கோம். இது வேல்யூ தான் 10 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இதுல எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது? இந்த பிளானட்டுடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த பிளானட்டுடைய ரேடியஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப நம்ம இத ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ரிலேட் பண்ணணும். சரி, இத செகண்ட் ஏரியா பின்னு வச்சுக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் ஏரியாவை ஏன்னு வச்சுக்கிட்டேன். ஏரியா ஸ்வெப்ட் அவுட் இன் அ பர்டிகுலர் டைம். ஏரியா ஃபார்முலா ஆஃப் இன்டு, சப்போஸ் இதுல இருந்து இங்க இருந்து இங்க போயிருந்துச்சுன்னு வையேன், இந்த பேஸ் இன்டு ஹைட் ரேடியஸ் பை டைம். இதுதான் முக்கியம். அப்போ இந்த டைம் இது டிராவல் பண்ற லெங்த் பை டைம் இஸ் அதோடைய வெலாசிட்டி. ஆஃப் இன்டு ஆர் இன்டு அதான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜிஎம் பை இந்த ஸ்மால் ஆர். அப்போ ஆஃப் இன்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஸ்மால் ஆர். அந்த ஆரையும் உள்ளுக்குள்ள எடுத்து வந்து ஆர் ஸ்கொயர்டா மாறும். ஆக்சுவலா இங்க ஒரு வெளியே ஆர் இருக்குல்ல, இந்த ஆரை உள்ளுக்குள்ள கொண்டு வா. ஆஃப் இன்டு ரூட் ஆஃப் ஜிஎம் இன்டு ஆர் ஸ்கொயர்ட் ஆனோன்னு இது ஆர் கேன்சல் ஆகி ஆர் ஆயிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அதுதான் 10 கிலோமீட்டர் பர் ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் கேஸ் வர்றோம். இதேதான் இந்த ஃபார்முலா தான். ஆஃப் இன்டு ரூட் ஆஃப், நம்ம டென்சிட்டி டேர்ம்ல மாத்திடுறேன். இப்போ இதே ஃபார்முலா ஏ உடைய ஏரியா ஸ்வெப்ட் இன் டைம் which is called area area velocity. ஆக்சுவலா ஏன்றது ஏரியா வெலாசிட்டி. இப்போ ஏரியா வெலாசிட்டி will be half into g into mass is equal to density into volume 4/3 pi. இது volume of the planet r cube into r. இதுதான் ஈக்குவேஷன் 1. என்னென்ன டேர்ம் எடுத்துட்டோம்? டென்சிட்டி எடுத்துட்டோம், ரேடியஸ். இது ரெண்டு வேரியபிளா கொடுத்ததுனால அதை கொண்டாடுறோம். இப்போ பி, தட் மீன்ஸ் இப்போ நியூ பிளானட் உடைய ஏரியா வெலாசிட்டி பி ஆஃப் இன்டு ஜி. சேம் தான். ரோ என்ன சொல்லியிருக்காங்க? நியூ டென்சிட்டி இஸ் 10% ஆஃப் ஒரிஜினல். ஆட் ஆகுது பாரு. ரேடியஸ் ஆஃப் த பிளானட் இன்க்ரீஸ்ட் பை, அப்போ ஒரிஜினல் டென்சிட்டி பிளஸ் 10% ஆஃப் ஒரிஜினல் டென்சிட்டி. ஒரிஜினல் டென்சிட்டியில 10% ஆட் ஆகுது. இப்போ ரோவடி காமன் எடுத்தா 1 பிளஸ் ரோவை காமன் எடுத்துட்டோமா, 10/1/10, okay, which can be written as 11/10 எடுத்துடலாமா? அப்படியே வச்சுக்கோ. அப்போ 11/10 ஆஃப் ரோ 4/3. அதே போல ரேடியஸ் என்னாச்சுன்னா, நியூ ரேடியஸ் will be original radius plus 10% of r, which can be taken as 1 plus adeda 1/10. Our new radius will be 11/10 r. இங்க வா, r cube போடுற நியூ ரேடியஸ்ல. அப்போ 11/10 whole cube into r cube into r. equation 2. அப்போ 2/1 போட்டேன்னா என்னென்ன கேன்சல் ஆயிரும்? இதுல இருக்க டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆயிரும். என்ன டேர்ம் மட்டும்தான் இருந்திருக்கும்? 11/10. இங்க ஒரு கியூப், இது டு த பவர் ஆஃப் 1. அப்ப பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ b by a 2/1 போட்டிருக்கேன்.
உனக்கு என்ன பேலன்ஸ் வரும்னா ரூட் ஆஃப் 11/10 டு த பவர் ஆஃப் 4 ரூட்ல இருந்து எடுத்தேன்னா 11/10 ஸ்கொயர் which is nothing but 121/10 சரிதானா 121/100 உனக்கு என்ன வேணும் P வேணும் அதான் ஏரியா வெலாசிட்டி செகண்ட் பிளானட் இன்டு எதால இது 10 ஒன்று இருக்குல்ல அப்போ 121/100 இன்டு 10 ஏன்னா A உடைய வேல்யூ 10 அப்ப ஆன்சர் பிகம் அப்போ அந்த நியூ ஏரியா will become இதுல இருந்து எடுத்தேன்னா which will be 12.1 is the answer. Kilometer squared by second is the area velocity of the second planet. Second planet எடுத்திருக்கோம் 12.1 is the answer. நல்ல question. In the given logic circuit shown in the figure, input A, B, C, D are applied as shown figure and LED is connected at the output. LED connect பண்ணிருக்கிறோம். In which of the following will LED will glow? The LED glow ஆகும்னா இந்த P should be the P material, the N material. It should be in forward bias. இதுல current போடும். That means இந்த entrance ஒன்னா இருக்கணும். Exit 0 ஆகும். அப்பதான் current flow ஆகும். அப்ப current flow ஆகும்னா இந்த output ஒன்னா இருக்கணும். இந்த output 0 ஆகும். கவனிக்க முடியுதா? அப்போ the bulb will glow because LED wheel is connected in forward bias connection. சரி. இப்போ AB எப்படி இருக்கணும் CD இவ்வளவுதான்டா கண்ணு இது 1 வரணும்னா எப்படி வெளியே வரும் பாரு இது A இதை நம்ம என்ன ஒரு பூலியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் இது A காம்ப்ளிமெண்டா மாறிடும் நான் சொல்லியிருக்கேன்ல இது ஆக்சுவலா நார் கேட்டை வச்சு நாட் கேட் ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்றது உங்களுக்கு சொல்றேன் நார் கேட்டை வச்சு நாட் கேட் ஃபங்க்ஷன் அதே போல இது நார் கேட்டை வச்சு நாட் கேட் இது B காம்ப்ளிமெண்ட் A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட் இங்க வர்றப்ப என்ன ஆயிரும் A காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்டா மாறிடுமாடா இது நாட் கேட் அப்போ வாட் வில் பி தி அவுட்புட் A காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் which is A plus B என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட இது அவுட்புட் A plus B எப்போ 1 வரும் A 1 இருந்தாலும் வரும் B 0 இருந்தாலும் வரும் B 1 இருக்கலாம் B A 0 இருக்கலாம் எனிவே ஏதாவது ஒன்னு இருந்தா போதும் ரெண்டு ஒன்னு இருந்தா போதும் அப்ப there will be an output இந்த இடத்துல become A dot B சாரி இது வந்து not OR gate it's an AND gate அப்போ அவுட்புட் 1 வரணும்னா ஏதாவது ஒன்னு இருக்கணும் A 1 இருந்தாலும் சரி B 1 இருந்தா தான் there will be an output 1 அப்போ A வும் B 1 இருக்கிறது தான் ஆன்சரா இருந்திருக்க முடியும் சோ A ஆப்ஷனா இருந்திருக்கணும் இல்லனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் போத் ஆப்ஷன் இப்ப C க்கு வருவோம் இது 0 இருக்கணும் அப்ப இது என்ன கேட் A plus B complement சரிதானே அப்போ A complement dot B complement இது 0 இருக்குன்னா ரெண்டும் 0 இருந்தா 0 into 0 0 ஆனா இது காம்ப்ளிமெண்ட் ஆகி 1 ஆயிரும் அப்போ ரெண்டு 0 நாட் பாசிபிள் அடுத்தது 1 இருந்தா 1 0 ஆயிரும் அடுத்தது 1 0 வை 1 0 பாசிபிளா பாசிபிள் 1 0 ஆர் 0 1 ரெண்டுல ஒன்னு இருந்திருக்கணும் ஆர் 1 1 இருந்திருக்கணும் இந்த மூணு ஆப்ஷன்
இது வந்து A1 B1 இருக்கணும். இதான் ஆன்சர். A1 B1 இது ஆப்ஷன் நாட் பாசிபிள். இது ரெண்டும் ஜீரோவா இருந்தா யூ வில் கெட் அன் அவுட்புட் 1 வந்திருக்கும். அவுட்புட் தட் LED won't glow. இது பாரு A1 B1 C1 D1. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான், ஃபோர்த் கொஸ்டின் தான் இதுக்கு கரெக்டான, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரா இருந்திருக்க முடியும். இந்த ஆப்ஷன் இதுல இது இருந்தாலும் கரெக்டா அது இல்ல. A1 B1 அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம். அப்ப C1 D1, C and D should be 1 1, then only there will be an output. Very simple.